Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு முட்டை பிரியாணி குக்கர்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் அடி பிடிக்காம நல்ல குழையாம பொலபொலன்னு இருக்க மாதிரி நல்ல உதிரியான கடையில கிடைக்கக்கூடிய அளவுக்கு டேஸ்டியான பிரியாணி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நெய் கூட சேர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு நல்லா நீள்வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை இந்த சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிறணும். இந்த வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் போடுறதுனால தான் நம்மளுடைய பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்க போகுது. அதனால் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஃப்ரைடு ஆனியன்ஸ் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே எண்ணெயில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, நான் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதே எண்ணெயில் கொஞ்சம் போல் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம முட்டையை வதக்க போகிறோம். அதாவது வேக வச்சு தோல் உரித்த முட்டை, நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை இந்த எண்ணெயிலையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்க்கறதுனால நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். அதே குக்கரில் மறுபடிக்கும் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்து செய்யலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அதாவது நம்ம கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட கொஞ்சம் போல் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி இது நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கப் அளவு வெங்காயத்தை நீள்வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பிரியாணிக்கு நம்ம நீள்வாக்கில் நறுக்கிட்டு தான் வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயங்கள் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாயை பொடியாக கீறி அதையும் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக நறுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், 2-3 கீறி போட்டிங்கன்னா போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதாக சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி நல்ல மணமாக சுவையாக இருக்கும். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை ஷூட் பண்ண மறந்துருக்கேன், அதனால் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் செய்யும்போது 2 தக்காளி சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 3-4 டைம் நல்லா இதை அலசிக்கோங்க. கொஞ்சம் கூட இதில் தூசி இருக்கக்கூடாது, அந்தளவு அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா அலசியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த பக்கம் நம்மளுடைய வெங்காயம் தக்காளியெலாம் நல்லாவே வதங்கிருச்சு. இதை மறுபடிக்கும் ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் செய்தது கூட சேர்த்துக்கலாம், இல்லை கடையில் விற்கிறதும் சேர்த்துக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஒரு 30 செகண்ட்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுங்க. இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனைலாம் போகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால பிரியாணி நல்லா சுவையாகவும் நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை வறுத்துக்கோங்க.
இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்குறோம். 1.25 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1 கப் அளவு அரிசிக்கு 1.25 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைம்லையே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்து கலந்துக்கிறணும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. லேயராக சேர்த்துட்டே வரணும். 2 லேயர் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதாக உடச்சி சேர்க்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லேயராக பண்ணுறதுனால சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஏற்கனவே கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை சேர்க்கணும். நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கலை, கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு அப்படியே அந்த அரிசியை வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியிலேயே அது நல்லா ஊறி இருக்கும். நம்ம கழுவி இருத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியிலேயே அந்த அரிசி நல்லா ஊறி இருக்கும். அதனால் இன்னுமே நம்மளுக்கு நல்ல பொலன்னு இருக்கும் நம்ம பிரியாணி. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அவிச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதையும் சேர்த்துடணும். பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்துட்டு கலரக்கூடாது. அப்படியே நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நான் சொல்கிறது போல் லேயராக மட்டும் வச்சுக்கோங்க. முட்டையை வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரித்த வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து ஒரு லேயராக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி தூவிடணும். புதினா கொத்தமல்லி தூவினதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் போல் நெய் வந்து இது போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரிச் டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் போட்டாச்சு. ஒரு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் வந்துருச்சு. நம்மளுடைய சுவையான முட்டை பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக அப்படி வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நம்ம சுட சுட ஒரு ராய்த்தா கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.